இமேஜின் பண்ணுங்க, ஒரு நாள் மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, உங்கள் பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் கார்த்திக்ன்ற ஒரு பையனுக்கு நடந்த கோஸ்ட் அண்ட் ரியல் இன்சிடென்ட் இது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 6 மாதம் கார்த்திக் வந்து கோமாவில் இருந்தான் ஒரு ஹாஸ்பிட்டலில். ஒரு நாள் வந்து அவன் கண்ணு முழிச்சான். கண்ணு முழிச்சவொடனே டாக்டர் சொன்னாங்க, தம்பி நீ வந்து கோமாவுக்கு போயிட்ட, உனக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு, இது வந்து கூடி சீக்கிரத்தில் சரியாயிடும்ன்ற மாரி வந்து டாக்டர் சொன்னாங்க. ஆஃப்டர் 2 days கார்த்திகோட ஃபேமிலி வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவனுக்கு வந்து யார் ஃபேஸுமே ஞாபகம் இல்லை. அவங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு யார் ஃபேஸுமே ஞாபகம் இல்லை அவனுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். ஒரு நாள் வந்து இதுமாதிரி ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவருக்கு டைரி கிடைக்குது. அந்த டைரியை அவன் ஓப்பன் பண்ணான். ஃபஸ்ட் பேஜ்லேயே ஒரு வார்னிங் இருந்தது. அந்த வார்னிங் என்னென்னா, நீ இந்த டைரியை படிச்சுன்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி வந்து அந்த வார்னிங் இருந்தது. இவன் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேஜ் தள்ளி வந்து ஒரு ஃபோட்டோ இருந்தது, அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ. இப்போ இருக்கிற அவங்க அப்பா அம்மா தங்கச்சி அந்தமாரி ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது பின்னாடி வந்து ஒரு லைன் எழுதியிருந்தாங்க, இது வந்து உன் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. இவனுக்கு வந்து கை அப்படியே உதிரில் அழுக்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறான். அதில் வந்து உன் மெமரி லாஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் நடக்கலை, நீயே தான் உன் மெமரியை வந்து அழிக்க சொன்ன அப்படின்னு போட்டிருந்தது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் வந்து லாஸ்ட் பேஜ் போகிறான். லாஸ்ட் பேஜில் வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவ் வந்து போடுறான். அதில் வந்து ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் 6 மாதத்துக்கு முன்னாடி நார்மலாக இருந்த கார்த்திக் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த வீடியோவை நீ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் லிசன் கேர்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அதில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுறான்னா, இந்தமாரி வந்து நீ இருக்கிற வீடை உண்டு கிடையாது, உன் ஃபேமிலியும் நீ உண்டு கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அவங்க வந்து உன்னை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க, அதனால தான் வந்து என் மெமரியை வந்து நானே இரேஸ் பண்ணேன். இந்த வீடியோ அவன் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து சடனாக டோர் வந்து பொறுமையாக ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த கார்த்திக்கோட ஃபேக் மம்மியை வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த டைரியை படிச்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சைலண்ட்டாக. இவன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து ஓடி போய் கதவை லாக் பண்ணுறான். கதவை லாக் பண்ணிவிட்டு அவன் என்ன ஆனான்னு தெரியல, திருப்பி அந்த மம்மி வந்து கதவை உடச்சி உள்ளே வந்து பார்க்குறாங்க. கார்த்திக்கும் காணும், அந்த டைரியும் காணுமா. எதனால் கார்த்திக் அவனோட மெமரி அவனே எரேஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு த்ரில்லிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.